இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 14வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த இறைவார்த்தை வழியாக இறைவன் நம்மிடம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு இறைவாக்கினர் என்று சொன்னால் அந்த இறைவாக்கினர் என்பவர் யார்? அந்த இறைவாக்கினர் தன்னுடைய இறைவாக்கு பணியிலே அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் என்றால் என்ன? ஆனால் அந்த சங்கடங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா என்று சொன்னால், ஆண்டவருடைய வல்லமையான பராமரிப்பு நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியைத்தான் இந்த பொது காலம் 14வது ஞாயிறினுடைய 3 வாசகங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, பைஜாண்டியன் பேரரசினுடைய தொடக்க கால திரு அவையிலே புனித பேசில், தூய பேசில் அவர்கள் ஆயராக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே அந்த அரசன் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனால் கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை எதுவுமே செய்யாமல், நீதி, நேர்மை என்ற அந்த பண்புகளுக்கு அவன் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்வு, மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ஆயர் தூய பேசில் நேராக சென்று அந்த அரசனிடத்திலே நீ செய்வது தவறு என்று சொன்னபோது, அந்த அரசன் ஆயரை பார்த்து கேட்கிறான், நான் யார் தெரியுமா? இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன், ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஆயர், நீங்கள் என்னை இப்படி சுட்டி காட்டுவது உங்களுக்கு பயம் இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய போது தூய பேசில் மிக துணிவோடு சொன்னார், நீ இதற்கு முன்பாக இதுபோல ஒரு உண்மையான ஆயரை பார்த்திருக்க மாட்டாய். நான் ஒரு இறைவாக்கினர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் எந்த காரணத்திலும் அதற்கு சோடை போக மாட்டேன், நீ செய்வது தவறு என்று நேருக்கு நேராக அவர் சுட்டி காட்டினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு இறைவாக்கினர் என்றால் இறைவாக்கினருடைய பணி என்பது கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பது, அவரவருடைய சொந்த வார்த்தைகளை அறிவிப்பது அல்ல. தவறு என்று சொன்னால் அது தவறு என்று நேருக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய ஒரு பண்பு தான் இறைவாக்கினருடைய பண்பு. கடவுளுடைய வாயாக இருந்து அவ்வப்போது எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டுமோ, நீ எழுந்து செல், நான் உனக்கு கட்டளையிடுகிற அந்த வார்த்தைகளை சொல் என்று ஆண்டவர் பணித்து அறிவிப்பு கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமைதான் ஒவ்வொரு இறைவாக்கினருடைய பணியாக இருக்கிறது. அது நமக்கு வலித்தாலும் நாம் செய்தாக வேண்டும். நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் துணிவோடு அந்த செய்தியை சொல்வதுதான் ஒவ்வொரு இறைவாக்கினருடைய பணி என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு இறைவாக்கினர் தொடங்கி கடைசி இறைவாக்கினர் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டவர் இயேசுனுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய தூய திருமுழுக்கு யோவான், அவர் ஆற்றிய அந்த பணி, காலம் நெருங்கிவிட்டது, கடவுள் அரசு வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு தரப்பு மனிதர்களையும், நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பணி ஆற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் இதுதான் கடவுளுடைய வார்த்தை, காலம் நெருங்கிவிட்டது, அடிமரத்திலே கோடாரி வைத்தாய் விட்டது, எனவே மனம் மாறுங்கள் என்று துணிவோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் சொன்னார். தன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருந்த அந்த அரசனையும் கூட நேருக்கு நேராக ஏரோது அரசு, நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டியவர் தான் ஒரு இறைவாக்கினர். எனவே இறைவாக்கினர் என்பவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது அல்ல. கடவுள் எந்த நற்செய்திக்காக இதை இன்னாரிடம் சொல் என்று சொல்லுகிறாரோ அதை மிக தெளிவாக சொல்வதுதான் ஒவ்வொரு இறைவாக்கினருடைய பணி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த இறைவாக்கு பணியிலே நீ சந்திக்கக்கூடிய சவால் என்ன. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீ எழுந்து எசேக்கியேல், நீ அங்கு செல், நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீ அறிவி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியும், வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட அந்த மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். மோசமான பசங்க, உன்னை கேட்க மாட்டாங்க, ஆனால் நீ ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நீ அவர்களுக்கு அறிவி. கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கடவுள் இதை சொன்னார்,
இதை நீ அறிவி என்று சொல்லிதான் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேலிடத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். எனவே எல்லா காலங்களையும் சூழலையும் அறிந்து கொண்ட அந்த இறைவனுக்கு எல்லா மக்களுடைய மனநிலை தெரிந்தாலும் கூட உன்னுடைய கடமையை நீ அங்கு சென்று சொல் என்று அந்த வார்த்தையை அந்த இறைவாக்கினருக்கு அறிவிப்பதை தான் பார்க்கிறோம். எனவே அந்த சூழலையும் யாவே இறைவன் அறிந்தவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்திக்கு வருகிற போது நற்செய்தியிலும் கூட தன்னுடைய ஒரே மகன், இந்த மகனை என்னவெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் தன்னுடைய மகனை அங்கு இந்த உலகிற்கு அனுப்புகிறார். சொந்த ஊரிலும் கூட அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை இன்றைய நற்செய்தியும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இறைவாக்கினர் என்றால் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர். அந்த அறிவிப்பு பணியிலே ஒரு மிக சுமூகமான ஒரு சூழல் என்பது நாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கடின உள்ளம், கலகக்காரர்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எனவே அத்தகைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இவ்வளவு சங்கடங்கள் சவால்கள் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒன்று அனுப்பிட்டான் அதோட என் வேலை முடிந்தது என்று அல்ல. மாறாக அவருடைய வல்லமையான பிரசன்னம், பராமரிப்பு, உடனிருப்பு அவருக்கு எப்பொழுதும் உண்டு அந்த இறைவாக்கினருக்கு. அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். பவுலடியார் அவரை பற்றி பிரமிப்பாக பார்க்கிறோம். அவருடைய தூதுரை பயணங்கள், அவர் எழுதிய கடிதங்கள், அவரை போல யாரும் இறைவார்த்தையை அறிவித்தவர்களே கிடையாது. ஆனால் அத்தகைய ஒரு வல்லமையான மனிதர் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புலம்புவதை பார்க்கிறோம். என்னுள் தைத்த ஒரு முள்ளை போல அது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, அது என்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ விவிலிய அறிஞர்கள் சொல்றார்கள், அது என்னதான் அந்த முள், ஏன் அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துது? இது 2 காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, அவருக்கு கண் பார்வை பிரச்சனை இருந்தது என்றும், இரண்டாவது சரியாக தெளிவாக பேச முடியாத திக்குவாய் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு இறைவாக்கினர் என்று சொன்னால் அவருக்கு அந்த குரல் மிக மிக முக்கியம். ஆனால் அவரால் பேசக்கூட முடியாது. இது என்னுள் தைத்த முள்ளை போல என்னை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய பலவீனம் இது, ஆனால் எப்படி என்னை பார்த்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சங்கடப்படவே கிடையாது. அந்த வழி அவருள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும். நீ அங்க போய் எதுவுமே செய்யறது கிடையாது, எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீ என்னுடைய கருவி, உன்னுடைய வேலை நான் என்ன சொல்கிறேனோ அதை மக்களுக்கு கொண்டு செல்வது மட்டும்தான் என்று ஆண்டவர் அவருக்கு ஒரு உறுதுணையையும் தன்னுடைய உடனிருப்பையும் தன்னுடைய வல்லமையான பிரசன்னம் அருட்கரம் என்று முன்னோடு இருக்கிறது என்று பவுலடியாருக்கு மிக தெளிவான ஒரு உறுதியை கொடுப்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லாருமே ஏதோ இறைவாக்கினர் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பது அருட்தந்தையருடைய கடமை, அது மட்டுமல்ல. திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாருமே அடிப்படையிலே நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியாளர்களாக இறைவாக்கினராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய குடும்பத்தில் முதல் இறைவாக்கை நாம் சொல்ல வேண்டும். அங்கு சமரசமே செய்யக்கூடாது. இன்றைக்கி எவ்வளவோ பிள்ளைகள் பெற்ற காலகட்டத்தில் எல்லாம் கண்டிப்பு அதிகமாக இருந்தது குடும்பத்தில். ஆனால் இன்றைக்கு ஆசைக்கு 1, 2 என்றது கூட போய் இன்னைக்கு 1 தான். அந்த ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு பிள்ளை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு என்ன செய்தாலும் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பெற்றோராக நாம் இருக்கிறோம். கிடையாது, நீ செய்வது தவறு, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவதுதான் ஒவ்வொரு பெற்றோராகிய கடமை. கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது அல்லது கேட்பதற்கெல்லாம் சம்மதம் சொல்வது அல்ல. என்ன செய்யறது ஃபாதர், இல்லைனா கோச்சிக்கிறான், சாப்பிட மாட்டான், இதெல்லாம் நம்முடைய பதில் கிடையாது. இறைவாக்கினர் என்று சொன்னால் உண்மையை நேருக்கு நேராக சுட்டி காட்டுபவர் தான் ஒரு உண்மையான இறைவாக்கினர். அது உறவாக இருந்தாலும் நம் உடன் பிறந்தவராக இருந்தாலும் தவறு என்று சொன்னால் நேருக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய மனப்பான்மை, அதிலே சமரசத்துக்கு இடமே கிடையாது. அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பணியாளர்களாக
திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இறைவாக்கு பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் பல்வேறு விதமான சங்கடங்கள், நம்முடைய பலவீனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த பலவீனத்திலும் வலுவின்மையிலும் ஆண்டவர் வல்லமையுள்ள கருவிகளாக நம்மை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்ற கருவிகளாக நாம் அவருடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நற்செய்தி தூதுரை பணியிலே அவருடைய கருவிகளாக இருந்து உலகமெங்கும் இந்த இறைவார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.